லைனாக இந்த கண்ணுக்குட்டிகளை பார்க்க முடியும் நம்மளால். இது எல்லாமே ஹெச்எப் குட்டிங்க தான், எல்லாம் ஹெச்எப் குட்டிங்க. எல்லாம் குட்டிங்க பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது பாரு குட்டிங்க, எல்லாம் சூப்பராக இருக்குது குட்டிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் குட்டிங்க தான் எல்லாம். மக்களே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா கறவை மாடுகள், அதாவது கலப்பின மாடுகள் சொல்லுவோம். ஹெச்எப்பு, ஜெர்சி இந்த மாதிரி. மற்றப்பள்ளியை பொறுத்த வரையில் கண்ணுங்க வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு சந்தை சொல்லலாம் இந்த கலப்பின மாடுகளை. அதாவது கண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி குட்டியெல்லாம் ஒரு 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஹெச்எப் குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த குட்டிங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கண்ணு வந்து நிறைய இதெல்லாம் வந்து சிந்தாமணி கண்ணுங்க தான். வியாபாரிகள்லாம் வந்து சிந்தாமணி போயிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இந்த மற்றப்பள்ளி சந்தையில் வந்து சேல் பண்ணுறாங்க. கண்ணு வந்து நல்லா தரமான கண்ணுங்க தான். கண்ணுங்கள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி லென்த்தியான கண்ணுங்க, நல்லா தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எப் கண்ணுங்கள்லாம். அழகாக அப்படியே பேட்சாக நிற்கிதுங்க இந்த கறவை மாடு. எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜெர்சி குட்டிங்க. இதெல்லாம் குட்டிங்க பாருங்க. இங்கே வந்து லைனாக இந்த கண்ணுக்குட்டிகளை பார்க்க முடியும் நம்மளால். இது எல்லாமே ஹெச்எப் குட்டிங்க தான், எல்லாம் ஹெச்எப் குட்டிங்க. எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எல்லாம் ஜம்மான இருக்குது கண்ணுக்குட்டிங்க எல்லாம். அதாவது சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்க. எல்லா குட்டியாக இருந்துச்சுன்னா, அதாவது சினப்பருவத்தில் இருந்துச்சுன்னா 35,000-40,000 இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே போதுங்க. எல்லாம் குட்டிங்க பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது பாரு குட்டிங்க, எல்லாம் சூப்பராக இருக்குது குட்டிங்க. ஃபுல்லாக நிற்குதுங்க குட்டி. வாரம் நிறைய வந்துருக்குங்க கலப்பின குட்டிங்க, ஜெர்சி குட்டிங்க, ஹெச்எப் குட்டிங்க. சந்தையில் வந்து எப்பயுமே கலகலகலான்னு இருக்குங்க. சண்டை பேச்சு எல்லாமே ஜம்மன்னு இருக்கும். குட்டியாக பாருங்க, எல்லாம் வந்து ஹெச்எப் குட்டிங்க, சூப்பராக இருக்குது குட்டிங்க. ஹெச்எப் குட்டிங்க நிறைய வந்துருக்குங்க. இந்த வாரம் வந்துருக்கிற குட்டிங்க எல்லாம் இதெல்லாம் ஜெர்சி குட்டிங்க தான் இருக்கும் அதிகமாக. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் குட்டிங்க தான் எல்லாம். நிறைய குட்டி வியாபாரம் ஆச்சு. என்ன தலைவர் ஒரு நாள் செல்ல போட மாட்டேன் படத்தா இல்லை, நீ பார்க்கறதுல உனக்கு தெரியாது. 15,000 சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஜெர்சி குட்டி. என்னது கண்ணுக்குட்டியா? 5,000 சொல்றாரு, 10,000 கேட்டுக்கிறேன். சரி சரி 5,000 சொல்றேன், 10,000 வாங்க வாங்க வாங்க, ஏதோ கம்மி ஜாஸ்தி வாங்க. ஹெச்எப் குட்டிங்க, இது சிங்கிளாக இருக்குது. இதெல்லாம் ஒரு 25,000-30,000 சொல்லுவாங்க குட்டி. நல்லா தரமாக இருக்குது குட்டி. பள்ளி வைக்கலைங்க குட்டி, நல்லா ஜம்மன் இருக்குது குட்டி.
ஜெர்சி குட்டிங்க. ஜெர்சி அப்புறமா அந்த சிந்தில் கிராஸு இந்த மாதிரி நிறைய ரகம் வருதுங்க. நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல எது ஜெர்சி எது கிராஸு இதில் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இந்த வியாபாரிகளுக்கு மட்டும்தாங்க தெரியும் அது எந்த குட்டி அப்படின்றது. அதனால் நம்மலாம் வந்து வாங்க முடியாது, கரெக்டாக பார்த்து வாங்க முடியாது. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். குட்டிங்கெல்லாம் எவ்வளோயா போகும்? இந்த இருக்கிற குட்டி இதெல்லாம் என்ன ரேஞ்சு? அதான் 17 18 ஒரு 20 ரூபாய்க்குள்ள எல்லாம் ஜெர்சி குட்டி தான். இல்லை இதெல்லாம் 2 ஜாதி கூட 2 ஜெர்சி ஹெச்எப் சரி 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 இருக்குங்க. இது வந்து சிந்தாமணி தான். அதான் நம்ம பெங்களூர் கர்நாடகா எல்லாம் சிந்தாமணி குட்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டிகள்லாம் ஈடு தாத்தி இருக்குது, சின்னது பெருசு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு எல்லாம் 17 18 அதோ அந்த வயசு வித்தியாசம் தான், வேறு ஒன்றும் இல்லை. குட்டிங்க நல்லா குட்டியாக இருந்தால் கொஞ்சம் பொருளுக்கு தகுந்த மாதிரி குட்டிங்க. அவர் சொல்லிட்டு 13 சொல்கிறேன், சொல்லிட்டு 13 சொல்லிட்டு பூஜை கட்டுப்போம். நீ ஒன்று எப்போ சொல்லிட்டா வெளியே ஓடி போய் 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 ஆயிரத்தி 100 தாலி உன் துட்டு போட்டேன் போய் என்ன சரியாக்கணுமா இல்லையா கம்மி எடுக்கிறேன். 97 இருக்கும், 97 100 அங்கே போய் என்ன இந்த வாரம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தரமான குட்டி இருக்குது பாருங்க. அழகாக கலர் பாருங்கள் நல்லா. இந்த மாதிரி கலர் இருந்தால் தாங்க செம்ம நல்ல ரேட்டு போகும். கலரு இந்த மாதிரி குட்டி தான் அழகாக இருக்கும். வீட்டை நான் வாங்கிட்டு போய் கட்டினோன்னா நல்லா லட்சணமாக இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த தலை சேர்த்து போடக்கூடிய இந்த மாட்டை தான் வந்து நிறைய விரும்பி வாங்குவாங்க. சில பேர் கன்று போட்ட மாடு பாலுக்காக டைரெக்டாக பால் கறக்கிற மாதிரி வாங்குவாங்க. பால் கறக்கிற மாதிரி இருந்தால் மினிமம் இந்த மாதிரி தலை சேர்த்து இந்த மாதிரிலாம் இருந்தோன்னா 45,000 50,000 மேலே தாங்க வைக்கிது. கன்று போடாத கெரியரிங்கெலாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 40,000 அந்த மாதிரி ரேட்டு போயிட்டுருக்குங்க. இது ஒரு சைஸ் குட்டிங்க. இதோட பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஞ்சம் சின்ன குட்டிங்க எல்லாமே. ஒரு அண்ணன் வந்து நிறைய மாடு கொண்டு வர்றாரு. ஒரு 2 தான் பிடிச்சிட்ருக்காரு. இதெல்லாம் சேல் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். வச்சிருக்காரு. ஓரளவுக்கு நல்லா கண்டுபிடிக்கலாம். இந்த வாரம் வந்திருக்கேன்.